விஞ்ஞானத்துல வளர்ச்சி அடைஞ்சனால மிந்தி இந்த ஜெனரேஷன்ஸை விட இப்ப இருக்க குழந்தைகள் வந்து பேரண்ட்ஸை விட டாலரா தான் இருக்கிறாங்க. ஹைட் கெயின் வந்து அவங்களுக்கு வந்து பெட்டரா இருக்குது. ஆனா இந்த மாதிரி சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் எல்லாம் பற்றி அறியாமல் சில சீரியல்ஸ் சில மூவிஸ்ல பாத்தீங்கன்னா ஹீரோயின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸோட ஷார்ட்டரா காமிக்கிறாங்க. நம்ம ஹைட் கெயின் வந்து ஈஸி இல்ல. முக்கியமா நம்மளுக்கு வந்து இந்த அடலசன்ட் growth spurt அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு. செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வந்து ஒரு வயசுல டெவலப் ஆகும் இல்லையா, பியூபர்ட்டிக்கு அப்புறம். ஸோ அந்த ஹைட் கெயினை நம்ம மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணணும். ஆனால் நிறைய பேருக்கு பாஸ்டல் ஹேபிட் சரியில்லை, எக்ஸசைஸ் செய்யாதனால மூட்டு தேய்மானங்கள், நம்ம முதுகெலும்புக்கு நடுவில் இருக்க அந்த டிஸ்க் அதோட திக்னஸ்லாம் கம்மியாக இருப்போ நம்ம ஹைட் வந்து டிக்ரீஸ் ஆக தான் செய்யும். அதனால தான் நம்ம வெயிட்டை வந்து எப்படி நம்ம ரெகுலராக மெஷர் பண்ணுறோமோ அதே மாதிரி அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ மந்த் நம்ம ஹைட்டையும் நம்ம மெஷர் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம ஹைட் டிக்ரீஸ் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்கு பிகாஸ் ஆஃப் த ஏஜிங் ப்ராசஸ். நம்ம பாடி வெயிட்டை பொறுத்தளவில் எப்படி அன்ஹெல்தி வெயிட் கெயின் அன்ஹெல்தி வெயிட் லாஸ் இருக்குதோ அதே மாதிரி அன்ஹெல்தி ஹைட் கெயின் அன்ஹெல்தி ஹைட் லாஸ் கூட இருக்குது. சமீபத்தில் கூட வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் பார்த்தா சிலருக்கு வந்து அப்பர் பாடியில் ஃபேட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜாஸ்தியாக இருக்கும், லெக்ஸில் வந்து ஃபேட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்மியாக இருக்கும். சில பேருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். சிலருக்கு வந்து மஸ்குலர் கெயின் வந்து அப்பர் பாடியில் ஜாஸ்தியாக இருக்கும், லோவர் பாடியில் கம்மியாக இருக்கும். அப்படியே ஆப்போசிட்டாக சில பேருக்கு மஸ்குலர் கெயின் வந்து லெக்ஸில் நல்லா இருக்கும், அப்பர் பாடியில் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ஹைட் கெயின்லேயும் நம்மளுக்கு டிஸ்ப்ரொபோர்ஷனேட் விஷயங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு 2 பேர் ஒரே ஹைட்டாக இருப்பாங்க, 180 சென்டிமீட்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க உட்காந்துருந்தாங்கன்னா அவங்க ஹைட் வந்து ஒருத்தர் ஹைட்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஒருத்தர் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் கார்மிக் இண்டெக்ஸ். அதுக்கு ரீசன் என்னன்னா ஒருத்தருக்கு வந்து ஹைட் கெயினுக்கு காரணம் வந்து அவருடைய லெக் போனோட லென்த், இன்னொருத்தருக்கு வந்து அவரோட ஹைட் கெயினோட காரணம் வந்து அவருடைய ஸ்பைனல் லென்த், அவருடைய முதுகெலும்போட லென்த் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி டிஃபரன்ஸும் பார்க்க முடியும் ஹைட் கெயின்ல. நம்ம தூங்குறப்போ முதுகெலும்புக்கு நடுவில் இருக்க டிஸ்க்ல வந்து ப்ரெஷர் இருக்காது. அப்போ வந்து என்னன்னா அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி தான் அந்த டிஸ்க்லாம். ஸோ அந்த டிஸ்க்கு வந்து நல்ல நியூட்ரிஷன்லாம் உள்ள போய் அந்த டிஸ்கோட ஹைட் இன்க்ரீஸ் ஆகிடும். நம்ம காலையில் எந்திக்கிறப்போ இமீடியட்டா நம்ம ஹைட் வந்து அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு அக்கார்டியன் டாஸோ அப்படிங்கிற ஒரு ஃபினாமினன் நடக்குத சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் தூங்கி எழுந்து கொஞ்ச நேரத்திலேயே நம்ம வந்து மூவ்மெண்ட்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிடும் இல்லையா, அப்போ வந்து நம்ம டிஸ்க்ல மறுபடியும் ப்ரெஷர் நேச்சுரலாக நமக்கு வந்து ப்ரெஷர் உள்ள வர ஆரம்பிச்சு டிஸ்கோட ஒரிஜினல் திக்னஸ் போயிடும். அப்போ நம்ம ஹைட்டு கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிடும். நம்மளுடைய குட் பாஸ்டர் இது அஃபெக்ட் ஆகி நம்மளுக்கு வந்து பேக் வந்து கர்வ்ட் ஆகுது, இல்லைன்னா பின்னாடி ரொம்ப புஷ் பண்ணி நிற்கிறோம் அப்படின்னா நம்ம ஹைட் டிக்ரீஸ் ஆக தானே செய்யும். சில பேரோட ஆக்குபேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரொலாங் ஸ்டாண்டிங், ஒரு ஆள் நின்றுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேரோட ஆக்குபேஷன் ப்ரொலாங் சிட்டிங்கா இருக்கும். சில பேர் சூஸ் பண்ற எக்ஸசைஸ் பாருங்க, அவங்க சூஸ் பண்ற எக்ஸசைஸ் ஃபுல்லா சிட்டிங்லேயே இருக்கும் வித் அலாங் வித் சிட்டிங். அப்போ எப்படின்னா உட்கார்ந்து இருக்க பொசிஷன்ல எவ்வளவு வெயிட் அவங்க வந்து கண்டினியூஸா வெயிட் லிஃப்டிங் தான் பண்ணுவாங்க. அப்போ வந்து எவ்வளவு ப்ரெஷர் அந்த டிஸ்க்ல அவங்களுக்கு போகும். அப்போ அவங்க ஹைட்ல பிரச்சனை வரதானே செய்யும். ஹைட்டுக்கும் ஜெனட்டிக்ஸ்க்கும் கனெக்ஷன் இருக்கோ இல்லையோ, ஆனா ஹைட்டுக்கும் நான் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ்க்கும் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம வாழ்ற என்விரான்மெண்ட், நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு, நம்ம எக்ஸசைஸ் ஹேபிட், நம்ம சின்ன வயசுல நோய் நொடி இல்லாம இருந்தோமா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேருக்கு சின்ன வயசுல பார்த்தா நிறைய ஃப்ரீக்வெண்டா டிசீசஸ் வந்துகிட்டே இருக்கும். அவங்க மெடிகேஷன்ஸ்லேயே இருந்துகிட்டே இருப்பாங்க, சரியான ஃபுட்டும் கிடைக்காது. ஸோ அந்த மேஜர் இம்பாக்ட் ஆஃப் டிசீஸ் வந்து அந்த சைல்ட்ஹுட் ஸ்டேஜஸ்ல இருந்துச்சுன்னா அவங்க ஹைட் கெயின் பண்றதுல ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது. சில குழந்தைங்களுக்கு பிகினிங் ஸ்டேஜஸ்ல அவங்களுக்கு ஹைட் வந்து அந்த ஏஜ் கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி இல்லாம பிலோ ஆவரேஜா போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்ல ஃபுட்டு இந்த மாதிரி கேர்லாம் கிடைச்சிச்சுன்னா அது கேட்சப் growth அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் மூலமா அவங்க ஹைட் கெயின் வந்து மறுபடியும் வந்து ஆப்டிமைஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் நிறைய இருக்கு. நம்ம முதுகெலும்புக்கு நடுவில் இருக்க டிஸ்கோட திக்னஸ், நம்ம மூட்டுகள நடுவில் இருக்கிற கார்டிலேஜஸ் அதோட திக்னஸ், இதெல்லாம் மெயின்டைன் பண்ணாதான் நம்ம ஹைட்டை மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்கு வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸை மெயின்டைன் பண்றதுக்கு நம்மளுக்கு ஃபோர்ஸஸ் தேவை, மெக்கானிக்கல் ஸ்டிமுலஸ் தேவை. அதுக்கு எக்ஸசைஸ் தானே சொல்யூஷன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்த வரைக்கும் ஹைட் கெயின் வந்து எப்படி நடக்குதுன்னா டோட்டல் பாடி ஒர்க் அவுட்ஸ் மூலமா தான் நடக்குது. அப்போ வந்து அந்த டோட்டல் பாடி ஒர்க் அவுட்ஸ்ல நம்ம வந்து படுத்த நிலையில பண்ற பயிற்சிகள், உட்கார்ந்த நிலையில பண்ற பயிற்சிகளை நம்ம கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். இந்த டோட்டல் பாடி ஒர்க் அவுட்ஸ்ல வெயிட் லிஃப்டிங் பண்ணும்போது ஹைட் வந்து குறையவே இல்லை. அதுல நம்ம புல் அப்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனா வந்து வெயிட் லிஃப்டிங் பண்ற மாதிரி ஆர்ம்ஸுக்கு லெக்ஸுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டா டார்கெட் ஆகிற மாதிரி வெயிட் லிஃப்டிங் பண்ற எக்ஸசைஸ் மூலமா ஹைட் வந்து டெஃபினட்டா இன்க்ரீஸ் ஆக தான் செய்யுது. ஹேங்கிங் எக்ஸசைஸ் பண்ணா ஹைட் இன்க்ரீஸ் ஆகும், வெயிட் லிஃப்டிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணா ஹைட் டிக்ரீஸ் ஆகும், ஹைட் வந்து ஹைட் க்ரோத் வந்து ஸ்டண்ட் ஆகும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப மித்து. அதெல்லாம் வந்து சயின்டிஃபிக்கா எஸ்டாப்ளிஷ் ஆகல. குழந்தை தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே நிறைய வெயிட் லிஃப்டிங்லாம் பண்றாங்க, நிறைய சுமைகள் சுமக்குறாங்க. ஆனா அவங்களாம் பார்த்தா நிறையவே சிரமப்படுவாங்க. அப்புறம் ஃபியூச்சர்ல வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு பெட்டர் நியூட்ரிஷன்லாம் ஆகிறப்போ அவங்களும் வந்து ஒரு ஆவரேஜ் ஹைட்டை கெயின் பண்றதை பார்க்க முடியுது இல்லையா. ரொம்ப முக்கியமா நம்ம அந்த அடலசன்ட் growth spurt மூலமா
கெயின் பண்ண ஹைட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஏஜ்ல நம்ம கெயின் பண்ண ஹைட் தான். அதை வச்சு தான் நம்ம வந்து நம்மளுக்கான ஒரு ஆப்டிமல் வெயிட்டையும் நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கணும் த்ரூ லைஃப் ஸ்டைல்.